ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் தமிழ். இதில் இயல் 1 அதுக்கான ரீடிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். புதுசாக படிக்கிறீங்க இல்லை ரிவைஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஃபாஸ்ட் ரீடிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக்கை கையில் வச்சுக்கோங்க அண்ட் நான் ரீட் பண்ணுறது அப்படியே ஹியர் பண்ணிவிட்டு வாங்க. ஓகே, பார்க்கலாம். 11th ஸ்டாண்டர்ட் இயல் 1 என்னுயிர்க்கு என்பேன். கற்றல் நோக்கங்கள். பேச்சு மொழிக்கும் கவிதை மொழிக்கும் உள்ள வேறுபட்ட தன்மைகளை பல்வேறு படைப்பாளர்களின் கருத்துகள் வழி புரிந்து கொள்ளுதல். மொழியின் இலக்கண வளங்களை அறிதல். நூலின்கண் பாயிரம் பெறும் இடத்தையும் அதன் இன்றியமையாமையும் அறிதல். புலம்பெயர் வாழ்க்கை சூழல்களால் தமிழ்மொழி உலகெங்கும் பரவியுள்ளதை தெரிந்து கொள்ளுதல். மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் என்பதை அறிந்து பிறமொழி கலப்பின்றி பேசவும் எழுதவும் செய்தல். பேச்சு மொழியும் கவிதை மொழியும். இந்திரன். யுகத்தின் பாடல் சு. வில்வரத்னம். நன்னூல் பாயிரம் பவணந்தி முனிவர். 6ஆம் திணை ஆ. முத்துலிங்கம். மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். உரைநடை உலகம். இயல் 1. பேச்சு மொழியும் கவிதை மொழியும். இந்திரன். கலைகளின் உச்சம் கவிதை என்பர். அக்கவிதையினை இயன்றவரை பேசுவது போல் எழுதுவதுதான் உத்தமம் என்றும் அதுவே மானுடத்துக்கு எழுத்தாளர்கள் செய்யும் கடமை என்றும் கூறினார் மகாகவி பாரதி. கவிதை எவ்வாறு நிகழ்கிறது, எழுத்து மொழியை கடந்து பேச்சு மொழி எவ்வாறு கவிதைக்கு நெருக்கமாக இருக்கிறது என்பவை பற்றி பேசுகிறது இக்கட்டுரை. கவிதை என்பது எது? கவிதை எழுதும் செயல்பாடு எப்படி நிகழ்கிறது? கவிதை எழுதுகிற போது எழுதி கொண்டிருப்பவனுக்குள் என்ன நிகழ்கிறது? கவிதை எழுதி முடித்துவிட்ட பிறகு கவிஞனுக்கும் கவிதைக்கும் என்ன உறவு? அதை யார் முடிவு செய்கிறார்கள்? தொடரும் இந்த கேள்விகளுக்கான பதில்களை எண்ணற்ற அழகியல்வாதிகளும் தத்துவ ஞானிகளும் கலை விமர்சகர்களும் மொழியியல் அறிஞர்களும் கொடுத்திருக்கிறார்கள். அவற்றுள் நான் இதுவரை கேட்டது, கண்டது, படித்தது ஆகிய எல்லாவற்றையும் கூட்டி கழித்து பார்த்தால் நான் மொழியில் மிதந்து கொண்டுதான் பிறந்ததாக தெரிகிறது. மொழியில் மூழ்கியபடிதான் எனது விழிகள் இந்த உலகை காண திறந்தன என்று உணர்கிறேன். என்னை விளக்கிய மொழி. எனக்கு மொழி என்பது அறிமுகமாவதற்கு முன்னால் பொருள்களும் விலங்குகளும் பறவைகளும் வானும் நிலவும் சூரியனும் மரங்களும் செடிகளும் இருந்திருக்கவே இல்லை. மொழி எனது உலகத்தை ஒவ்வொரு பொருளுக்கும் பெயர்களுடன் கட்டி எழுப்பியது. இதன் பிறகுதான் நான் என்ற ஒன்று பிறந்தது. எனது உலகம் என்பது மொழியினால் கட்டமைக்கப்பட்ட பிறகு அந்த உலகத்திலிருந்து தனித்து பிரிந்து நிற்கிற நான் உதயமானேன். நான் இன்றைக்கு நினைத்து பார்க்கிறேன், மொழியின் பொருளை அறிந்து கொள்ள தொடங்கியது எந்த ஆண்டில், எந்த நாளில், எத்தனை மணிக்கு? இவை அனைத்திற்கும் என்னிடம் பதில் இல்லை. நான் உணர்ச்சியினால் நிரம்பி இருக்கிற போது அந்த வேகத்தை பதிவு செய்வதற்கு சொற்கள் உதவும் என்று எப்போது தோன்ற தலைப்பட்டது? மொழியென்ற ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பதும் நான் என்பதும் தனித்தனியாக பிரிந்து தங்களை தனித்துவமாக நிலைநிறுத்திக் கொள்கின்றன. எர்னஸ்ட் காசிரர். மொழி என்ற ஒன்று என்னுள் தோன்றியவுடன் தான் உலகம் என்பது கவனிப்புக்குரிய ஒன்றாக மாறியது. எனது உலகத்தை இழையிழையாக பிரித்தும் வகுத்தும் தொகுத்தும் விதவிதமான தூரங்களில் வைத்தும் கொடுத்தது மொழி. இதன் மூலமாக எனக்குள் உலகத்தின் பல கதவுகள் திறக்கலாயின. மொழியின் சாவியை போட்டு திறக்கிற போதெல்லாம் இதுவரையிலும் பெயர் சூட்டப்பட்டிராத பலவற்றை நானே என் கண்களால் கண்டுபிடிக்கத் தொடங்கினேன். அவற்றிற்கு நானே எனக்கு பிடித்தமான பெயர்களை சூட்டத் தொடங்கினேன். பெயர்களுக்கு கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய வண்ணங்களை பூசும் சக்தியை மொழி எனக்கு கொடுத்தது. அவற்றை விதவிதமான அடுக்குகளில் ஒருமையாகவும் பன்மையாகவும் அவற்றின் முக்கியத்துவத்திற்கு ஏற்ப அடுக்கும் திறனை மொழி எனக்கு வழங்கியது. வாளினும் வலிமை. மொழி வழியாக ஒன்றை பெயரிட்டு அழைக்கத் தொடங்கியவுடன் அந்த பொருளின் மீது எனக்கொரு அதிகாரம் வந்து விடுவதை உணர்கிறேன். குழந்தையாக இருந்தபோது அம்மா அம்மா என்று அழைப்பேன். வேலையில் மூழ்கிய அம்மா என்னை கவனியாத போது திடீரென்று அவளது பெயரை சொல்லி அழைத்திருக்கிறேன். அவள் திடுக்கிட்டு திரும்பி என்னிடம் வந்திருக்கிறார். அப்போதுதான் என்னுடைய மொழி பெயர்கள் இட்டு அழைத்தவுடன் அவற்றின் மீது ஒரு அதிகாரத்தை உருவாக்கி கொடுத்ததை உணரத் தலைப்பட்டேன்.
உடம்பின் ஒரு பகுதியாக இருக்கிற தொண்டையிலிருந்து சொற்கள் எழுகின்றன. அவற்றை ஏற்றம், இறக்கம், உச்சரிப்பு, வேகம், நிதானம், திருப்பி சொல்லுதல், இடையில் கொடுக்கும் மௌனம் ஆகியவற்றிற்கு ஏற்றவாறு பயன்படுத்தி பொருள் வேறுபாடுகளை என்னால் ஏற்படுத்த முடியும் என உணர்கிறேன். இது மட்டுமின்றி கை கால் அசைவுகள், முகத்தின் தசைநார் சுருக்கங்களின் அபிநயங்கள் ஆகிய உடம்பின் செயல்பாடுகள் என்னுடைய மொழி வெளிப்பாட்டின் பகுதியாக உள்ளன. ஒரு திரவ நிலையில் நான் விரும்பும் வகையில் என்னிடம் கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளும் எனது மொழி எழுத்து மொழியாக பதிவு செய்யப்படுகிற போது உறைந்து போன பனிக்கட்டியை போன்ற திடநிலையை அடைந்து விடுகிறது. இந்த திடநிலையை அடைந்த மொழி அது அச்சிடப்பட்ட ஒரு கவிதையாக மாறுகிற போது என்னிலிருந்து பிரிந்து போய்விட்ட ஒரு பொருளாக மாறிவிடுகிறது. உலகை மொழி கட்டி எழுப்பியது என்று சொல்கிற போது உலகம் மொழியின் கைப்பிடியிலிருந்து நழுவுவதற்கு தொடர்ந்து முயல்வதாகவும் தெரிகிறது. நெக்ஸ்ட், நேரடி மொழி. எழுத்து மொழியை காட்டிலும் பேச்சு மொழி உணர்ச்சிக்கு மிக அருகில் இருக்கிறது. எனவேதான் இலக்கிய வழக்கை கைவிட்டு பேச்சு மொழிக்கு திரும்பியவுடனே கவிஞனுடைய கவிதையின் மொழி அதிக வெளிப்பாட்டு சக்தி கொண்டதாக மாறிவிடுகிறது. எழுத்து மொழி அப்படியன்று. எழுதுவதை மட்டும்தான் மனிதனின் கை செய்கிறது. முகத்தில் இருக்கும் வாய் உடம்பில் இருக்கும் கையை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டை தெரிவிப்பதாக அமைந்துள்ளது. அதனால்தான் பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் அதிக உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கதாக உள்ளது. எழுத்து மொழியில் பேச்சை கேட்க எதிரொலி என்கிற ஒருவன் கிடையாது. எழுத்து என்பது ஒரு வகையில் பார்த்தால் தனக்குத்தானே பேசிக்கொள்கிற பேச்சு. ஆனால் பேச்சு என்பது அப்படிப்பட்டதன்று. பேச்சு என்பது தன்னை திறந்து கொள்கிற ஒரு செயல்பாடு. உண்மையில் சொல்லப்போனால் பேச்சு என்பது மொழியில் நீந்துவது. பேச்சு மொழியின் போது நமது உடம்பின் வெளிப்பாடுகள் நம்மை மொழி என்னும் நீரில் மூழ்கி முன்னோக்கி நகரச் செய்கின்றன. இதை உணர்ந்த கவிஞர்கள் சிலர் தங்களுடைய கவிதைகளை எதிரொலிக்கும் வாசகருடன் பேசுவது போல அமைகின்றனர். இதையே அவர்கள் நேரடி மொழி என கருதுகின்றனர். நேரடி மொழி எனப்படும் பேச்சு மொழிக்கு ஒருபோதும் பழமை தட்டுவதில்லை. அது வேற்றுமொழி ஆவதில்லை. அது எப்போதும் உயிர்ப்புடனும் மாறிக்கொண்டும் இருக்கிறது. இம்மொழிதான் ஒரு கவிஞரை நிகழ்காலத்தவரா அல்லது இறந்த காலத்தவரா என்பதை நிர்ணயிக்கிறது என்கிறார் மலையாள கவி ஆற்றூர் ரவிவர்மா. பேச்சு மொழியில் ஒரு கவிதை மெய்ப்படுகிற போது அது உடம்பின் மேல் தோல் போல் இயங்குகிறது. ஆனால் எழுத்து மொழியில் அதே சொற்கள் கவிதையின் உணர்வை உணர்ச்சியற்ற ஆடை போல் போர்த்தி மூடிவிடுகின்றன. எனவே கவிதை மரபான தனது செய்யுள் சந்தத்திலிருந்து விடுதலை அடைந்து விட்டது. அடுத்ததாக அது கவிதைக்கென இருக்கிற தனித்துவமான மொழிநடையிலிருந்தும் விடுதலை அடைய வேண்டும். பெருங்கவிஞர்களின் வாய்மொழி. பேச்சு மொழியை கவிதையில் பயன்படுத்துபவர்களில் 3 வகையினர் உண்டு. முதல் வகையினர் வால்ட் விட்மனை போன்றவர்கள். இவர்களுடைய கவிதைகளில் எந்த ஒரு சொல்லும் மற்றொரு சொல்லை விட முக்கியமானதாக ஆகி விடுவதில்லை. எழுத்துக்கள் எப்படி சொற்களில் கரைந்து போகின்றனவோ அதுபோன்று சொற்கள் கவிதைகளில் கரைந்து போவதில்லை. இவற்றில் சொற்கள் தங்களுக்கு தாங்களே பேசிக்கொள்வதில்லை. இக்கவிதைகள் இறுக்கி கற்றப்பட்ட கம்பிச்சுருளை போன்று அல்லாமல் பேச்சு மொழிக்கே உரிய தளர்வோடு கட்டப்பட்டவை. இதில் பல நேரங்களில் கவிதை என்பது நடமாடிக்கொண்டிருப்பவன் அவ்வப்போது நடப்பதற்கு தாவி விடுவது போல வெறுமனே ஒரு பேச்சு என்ற நிலைக்கு நழுவிவிடும். கவிஞர் மல்லார்மே போன்றவர்கள் 2ஆம் வகையினர். இவர்களுடைய பேச்சு எதிரொலியை விழித்து பேசுவது போன்றது அன்று. மின்சார ரயிலின் நெருக்கத்தில் படியில் தொங்கிக் கொண்டு போகிற போது வெளியில் பறந்து கிடக்கும் தனிமையை காட்சியாக வைத்து தங்களுக்குத்தானே உதடு பிரித்து பேசிக்கொள்ளும் வகையில் இவர்களுடைய கவிதைகளில் பேச்சு என்பது மூடிய நிலையில் செயல்படுகிறது. தனிப்பட்ட ஒவ்வொரு சொல்லும் பிறிதொன்றை பேசுவதோடு மட்டுமல்லாமல் தன்னையே பேசிக்கொள்கிறது. குறியீடுகளின் கூட்டம் ஒரு முனையிலும் மொழி மறுமுனையிலும் இருக்கையில் கவிதையின் பேச்சு இடையில் இருக்கும் வெளியில் புழங்குகின்றது. குறியீட்டு கவிதை என்பது பொருளை பதிவு செய்வதன்று, நினைவு கூறத்தக்க தருணங்களை பதிவு செய்வதாகும். 3வது வகையினர் ஸ்பானிஷ் மொழி கவிஞராகிய
பாப்லோ நெரூடா போன்றவர்கள். ஒரு கவிதை ஒரு பொருளை பற்றியது என்று தோன்றினாலும் அஃது அப்பொருளைப் பற்றியது அன்று. அது வாழ்க்கையின் வடிவமற்ற தன்மையைப் பற்றி பேசுகிறது. ஒரு வடிவம் கொள்ளுதல் என்பதை நோக்கி வாழ்க்கை தொடர்ந்து முயல்கிற போதும் அது இந்த முயற்சியில் ஒருபோதும் வெற்றி கொள்வதில்லை. இதுபோன்ற கவிதை எந்தவித முன்கூட்டிய திட்டமோ ஒழுங்கமைதியோ இன்றி ஒன்றைச் சுட்டுவது போல காட்டி உடனே எதையும் சுட்டாமல் முடிந்து போகின்றது. அறியப்பட்டிராததை நோக்கி நகர்கிற அதே நேரத்தில் நெரூடாவின் கவிதை விரிந்ததாகவும் மையத்தை நோக்கி நகர்வதாகவும் இருக்கின்றன. கவிதை என்பது எது என்ற இந்தக் கேள்விக்கு எனக்கு தற்சமயம் கிடைக்கும் விடை இதுதான். கவிதை என்பது ஒரு பொருள் அன்று. அது மொழிக்குள் உலகையும் உலகிற்குள் மொழியையும் முழுவதுமாக நுழைத்து விடுவதற்காக முயலும் தொடர்ந்த ஒரு படைப்புச் செயல்பாடு. எனவே கவிதை என்பதே மொழிதான். கவிதைக்குள் உலவும் மொழியின் தர்க்கம் கவிதைக்கான உலகத்தை கட்டியெழுப்புகிறது. எனவே எத்தகைய மொழியை நாம் பயன்படுத்துகின்றோமோ அதன் குணாம்சங்களையும் பேச்சு வழக்குகளையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியது கவிஞனின் கடமையாகிறது. நெக்ஸ்ட்டு 2-3 பாக்ஸ் இருக்குது, பார்த்துடலாம். அந்த மல்லார்மே அவங்கள பற்றினது. ஃபஸ்ட்டு வந்துட்டு இவர் யார்? வால்ட் விட்மன், அமெரிக்காவைச் சேர்ந்தவர். கவிஞர், இதழாளர், கட்டுரையாளர், புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர். இவருடைய புல்லின் இதழ்கள் லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் என்ற நூல் உலக புகழ் பெற்றது. கனவொன்று நான் கண்டேன், உலகெல்லாம் திரண்டு வந்து ஒரு சேரத் தாக்கினாலும் தோற்காத பெருநகரம் ஒன்று கண்டேன். நண்பர்கள் நகரம் என்றொரு புது நகரம் வந்தது என் கனவில். அன்பைவிட பெரிதென்ற ஒன்றும் அந்நகரில் இல்லை. அன்பின் வழித்தடத்தில் மற்றெல்லாம் சென்றன அதன் பின்னே. எந்நேரமும் மாந்தர் செய்வது எதுவென்றாலும் அன்பேதான் தெரிந்தது அங்கே அவற்றிலெல்லாம். மக்கள் தோற்றத்திலும் அன்பேதான் அவர் மொழியும். நெக்ஸ்ட் ஒரு பாக்ஸு. யாருன்னா ஸ்டெஃபான் மல்லார்மே. ஸ்டெஃபான் மல்லார்மே பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர். ஆங்கில ஆசிரியராக பணியாற்றியவர். இவரை புரிந்து கொள்வதன் மூலமே குறியீட்டியத்தையும் புரிந்து கொள்ள முடியும். புத்தகங்களிலெல்லாம் படித்துவிட்டேன். நான் தப்பிப்போகத்தான் வேண்டும் அங்கே. ஆனால் உடலோ சோகத்தில் வானுக்கும் முன்பின் தெரியாத கடல் நுரைக்குமிடையே மயக்கத்தில் பறவைகள் பறப்பதை உணர்கிறேன். என் கண்களில் பிரதிபலிக்கும் பழைய பூங்காக்களோ எழுதப்படாத தாளின் தூய வெண்மையின் மீது என் விளக்கிலிருந்து வீசும் பயனற்ற ஒளியோ தன் குழந்தைக்கு பாலூட்டும் அவ்விளம் பெண்ணோ எதுவும் தடுக்காது கடல் நீரில் நனையும் இந்நெஞ்சை. நான் கிளம்பிச் செல்வேன். பாய்மரங்களை தூக்கி எறிந்து வீட்டிற்கும் நீராவிக் கப்பலே புறப்படு. தொலைதேச இயற்கையை நோக்கி இரக்கமற்ற எதிர்பார்ப்புகளில் மனமுடைந்து ஆடும் கைக்குட்டைகளின் மகத்தான வழி அனுப்பலை. இன்னும் நம்பிக்கை கொண்டிருப்பது வேதனை. அதோ பாய்மரமின்றி போய்ச்சேர தீவுகளின்றி மூழ்கிவிட்ட கப்பல்களின் மேல் சாய்ந்து புயலை அழைக்கும் பாய்மரங்கள் தாமே அவை. ஆனால் இதோ கேள் என் நெஞ்சே மாலுமிகளின் பாடலை. மிஸ்டர் பாப்லோ நெரூடா தென்னாப்பிரிக்காவிலுள்ள சிலி நாட்டில் பிறந்தவர். லத்தீன் அமெரிக்காவின் மிகச்சிறந்த கவிஞர். தன்னுடைய கவிதைகளுக்கு 1971ஆம் ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர். இத்தனை பெயர்கள் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமையுடன் ஆண்டு முழுவதுடன் வாரமும் சிக்கிக் கொண்டுள்ளன. களைத்துப்போன கத்திரிக்கோளால் காலத்தை வெட்ட முடியாது. பகலின் பெயர்கள் அனைத்தையும் இரவின் நீர் அழைக்கிறது. இரவில் நான் உறங்குகையில் என்னை என்னவென்று அழைக்கின்றனர் அல்லது என்னவென்று அழைப்பதில்லை. தூங்கும்போது நானாக இல்லையெனில் வீழ்த்தெழுந்த பின் நான் யார்? ஒவ்வொரு மொழியிலும் தோன்றும் கவித்துவ வெளிப்பாடுகளை ஒன்றாக வைத்து நோக்கும் பொழுது கவிதைகள் கேட்போரால் வாசகர்களால் உள்வாங்கப்பட்டு ரசிக்கப் பெறும் முறையில் காலத்துக்கு காலம் அழுத்த வேறுபாடுகள் ஏற்படுவது வழக்கம். கவிதை என்பது யாது? அது எவற்றைப் பற்றி பேசுதல் வேண்டும்? எப்பொழுது எந்த நிலையில் ஒரு கவிதையாக்கம் கவர்ச்சிகரமான கவிதையாக அமையும் என்பன பற்றி அவற்றின் ஆக்கத்தில் ஈடுபோருடைய
ஈடுபடுவோருடைய கருத்து நிலைப்பாடுகள் கவிதை. கவிதை என கொள்ளப்படுவதற்கான எடுத்துக்கூறல் முறைமைகள் ஆகியன யாவும் ஒருங்கு சேர்கின்ற பொழுதுதான் மேலே கூறிய கவித்துவ உணர்வு செவ்வியலிலே மாற்றம் தெரிய வரும். தமிழின் கவிதையியல் நூலில் கா. சிவத்தம்பி. நெக்ஸ்ட் நூல்வெளி. ராஜேந்திரன் என்னும் இயற்பெயர் கொண்ட இந்திரன் சிறந்த கலை விமர்சகர், கவிஞர், மொழிபெயர்ப்பாளர், ஓவியர் என பன்முகத்தன்மை கொண்டவர். ஓரிய மொழி கவிஞர் மனோரமா பிஸ்வாசன் பறவைகள் ஒருவேளை தூங்கப் போயிருக்கலாம் என்னும் இவரின் மொழிபெயர்ப்பு நூலுக்காக 2011ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார். முப்பட்டை நகரம், சாம்பல் வார்த்தைகள் உள்ளிட்ட கவிதை தொகுப்புகளும், தமிழ் அழகியல், நவீன ஓவியம் உள்ளிட்ட கட்டுரை நூல்களையும் படைத்துள்ளார். வெளிச்சம், நுண்கலை ஆகிய இதழ்களை நடத்தியுள்ளார். பாடப்பகுதிக்கான கவிதை மொழிபெயர்ப்புகள்: வால்ட் விட்மன், ஆங்கிலத்திலிருந்து தமிழில் சங்கர் ஜெயராமன். மல்லார்மே, பிரெஞ்சு மொழியிலிருந்து தமிழில் வே. ஸ்ரீராம். பாப்லோ நெருடா, ஆங்கிலத்திலிருந்து தமிழில் இரா. வெங்கடாச்சலபதி. நெக்ஸ்ட் கவிதை பீலையியல் 1. யுகத்தின் பாடல். மொழி மனித இனத்தின் ஆதி அடையாளம். அது பண்பாட்டு பரிணாம வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு உருவானது. ஓர் இனத்தின் மையப்புள்ளியாக விளங்குவதும் மொழியே. அது நம் இருப்பின் அடையாளம். நம் தாய்மொழியாம் தமிழ்மொழியின் வேர் சங்கத்தில் தொடங்கி இன்றைய காலம் வரையும் இடர்பல களைந்து உயர்தனி செம்மொழியாய் செழித்தோங்கி இருக்கிறது. என் அம்மை ஒற்று எடுத்த நெற்றிமண் அழகே, வடிவழி நினதடி தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் வியர்த்தவர்க்கெல்லாம் இறைமணி தந்தவளே, உனக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாடத்தான் வேண்டும். காற்றிலேறி கனைகடலை நெருப்பாற்றை மலை முகடுகளை கடந்து செல் எனச் செல்லுமோர் பாடலை, கபாடபுரங்களை காவு கொண்ட பின்னும் காலத்தால் சாகாத தொல் கனிமங்களின் உரமெல்லாம் சேர பாடத்தான் வேண்டும். ஏடு தொடுக்கி வைத்து என் அம்மை மண்ணிலே தீட்டி எழுதுவித்த விரல் முனியை தீயிலே தோய்த்து திசைகளின் சுவரெல்லாம் எழுதத்தான் வேண்டும். எழுகின்ற யுகத்தினார் பாடலை. சு. வில்வரத்னம். தெரியுமா? புதுக்கவிதை விளக்கம். மரபு சார்ந்த செய்யுட்களின் கட்டுப்பாடுகளில் இருந்து தன்னை விடுவித்து கொண்ட கவிதைகளை புதுக்கவிதைகள் என்பர். படிப்போரின் ஆழ்மனதில் புதுக்கவிதை ஏற்படுத்தும் தாக்கமே முதன்மையானது. இது படிப்போரின் சிந்தனைக்கு ஏற்ப விரிவடையும் பன்முகத்தன்மை கொண்டது. நெக்ஸ்ட் நூல்வெளி. கவிஞர் சு. வில்வரத்னம் யாழ்ப்பாணத்தில் உள்ள புங்குடுதீவில் பிறந்தவர். இவருடைய கவிதைகள் மொத்தமாக உயிர்த்தெழும் காலத்துக்காக என்ற தலைப்பில் 2001இல் தொகுக்கப்பட்டுள்ளது. கவிதைகள் இயற்றுவதுடன் சிறப்பாக பாடும் திறனும் பெற்றவர். தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை. ரசூல் கம்ஸ்தேவ். உயிர்ப்பு. என் புன்னகையை கூட மொழிபெயர்க்க முடியாத அந்நிய தேசத்தில் எனக்கு நானே அகதியானேன். உணர்வுகளை சொல்ல முடியாமலும் உதர முடியாமலும் குரலற்று கிடந்தேன். என் காயத்தை வருடிச் சென்றது மண்ணலன கடந்த தாய்மொழியின் அமுதிசை துள்ளி உயிர்த்தெழுந்தேன் பரவச வெளியில் நானுமோர் பறவை ஆனேன். நெக்ஸ்ட்டு நன்னூல் பாயிரம் கவிதை பிழை 1ல் உள்ளது. நுழைமுன் பார்க்கலாம். நூலை புரிந்து கொள்ளவும் அதன் சிறப்பை உணர்ந்து விருப்பத்துடன் கற்கவும் பாயிரம் உதவுகிறது. தமிழின் முதல் இலக்கண நூலான தொல்காப்பியத்தில் இத்தகைய அமைப்பினை காணலாம். தொல்காப்பியத்தையும் அதன் உரைகளையும் பின்பற்றி எழுதப்பட்ட நூலான நன்னூலில் பொதுப்பாயிரம், சிறப்பு பாயிரம் குறித்து விளக்கப்பட்டுள்ளது. அவற்றில் 7 நூற்பாக்களை நம் பாடப்பகுதியில் பார்ப்போம். பாயிரம் இல்லது பணுவல் அன்றே. முகவுரை, பதிகம், அணிந்துரை, நூன்முகம், புறவுரை, தந்துரை, புனைந்துரை பாயிரம். பாயிரம் பொது சிறப்பு என இரு பாற்றே. நூலே நுவல்வோன் நுவலும் திறனே கோள்வோன் கோடல் கூற்றாம் ஐந்தும் எல்லா நூற்கும் இவை பொது பாயிரம். ஆக்கியோன் பெயரே வழியே எல்லை நூற்பெயர் யாப்பே நுதலிய பொருளே கேட்போர் பயனோடு ஆய என் பொருளும் வாய்ப்பக் காட்டல் பாயிரத்து இயல்பே. காலம் கலனே காரணம் என்று மூவகை ஏற்றி மொழினரும் உளரே. ஆயிரம் முகத்தான் அகன்றது ஆயினும் பாயிரம் இல்லது பணுவல் அன்றே. மாடக்குச் சித்திரமும் மாநகர்க்கு கோபுரமும் ஆடமைத்தோள் நல்லார்க்கு அணியும்போல் நாடிமுன் ஐதுரையா நின்ற அணிந்துரையை எண்ணூர்க்கும் பெய்துரையா வைத்தார் பெரிது. பவணந்தி முனிவர்.
நெக்ஸ்ட்டு பாயிரத்துக்கு அந்த பொருள் பாயிரம் அறிமுகம். நூலை உருவாக்கும் ஆசிரியரின் சிறப்பையும் அந்நூல் வழங்கும் கருத்து வளத்தையும் தொகுத்து நூல் முகப்பில் வைக்கும் முறை பற்றி பேசுவது பாயிரமாகும். சொல்லும் பொருளும். பாழ்னா வகை, இயல்பு, பண்பு, மாடம், மாளிகை, அமை, மூங்கில். பாடலின் பொருள். பாயிரத்திற்கு உரிய 7 பெயர்கள். முகவுரை நூலுக்கு முன் சொல்லப்படுவது. பதிகம் 5 பொதுவும் 11 சிறப்புமாகிய பலவகை பொருள்களையும் தொகுத்துச் சொல்வது. அணிந்துரை புணந்துரை அப்படின்னா நூலின் பெருமை முதலியவை விளங்க அலங்கரித்துச் சொல்வது. நூன்முகம் அப்படின்னா நூலுக்கு முகம் போல முற்பட்டிருப்பது. புறவுரைனா நூலில் சொல்லிய பொருள் அல்லாதவற்றை நூலின் புறத்தலே சொல்வது. தந்துரைனா நூலில் சொல்லிய பொருள் அல்லாதவற்றை தந்து செல்வது. மொத்தம் 7 பெயர்கள் பாயிரத்துக்கு உண்டு. என்னென்னா முகவுரை, பதிகம், அணிந்துரை, புனைந்துரை, நூன்முகம், புறவுரை, தந்துரை. பாயிரம் பொதுப்பாயிரம், சிறப்பாயிரம் என 2 வகைப்படும். நூலின் இயல்பு, ஆசிரியர் இயல்பு, கற்பிக்கும் முறை, மாணவர் இயல்பு, கற்கும் முறை என்ற 5ம் பொதுப்பாயிரம். சிறப்பு பாயிர இலக்கணம் அப்படின்னா சிறப்பு பாயிரத்தோட இலக்கணம் என்னென்ன வரும்னா, ஃபஸ்ட்டு நூலாசிரியரின் பெயர், 2 நூல் பின்பற்றிய வழி, 3 நூல் வழங்கப்படுகின்ற நிலப்பரப்பு, 4 நூலின் பெயர், 5 தொகை, வகை, விரி என்பவற்றுள் இன்னதில் இயற்றப்பட்டது என்னும் யாப்பு. அப்புறம் நூலில் குறிப்பிடப்படும் கருத்து 6, நூலை கேட்போர் மாணவர் 7, நூலை கற்பதனால் பெறுகின்ற பயன் 8 ஆகிய 8 செய்திகளையும் செம்மையாக தெரிவிப்பது சிறப்பு பாயிரத்தின் இலக்கணம் ஆகும். இப்பாடல் நூற்பா வகையைச் சார்ந்தது. நூல் இயற்றப்பட்ட காலம், அது அரங்கேற்றப்பட்ட அவைக்களம், அது இயற்றப்பட்டதற்கான காரணம் என்னும் இம்மூன்றையும் மேலே கூறப்பட்டுள்ள 8 செய்திகளுடன் சேர்த்து கூறுவோரும் உள்ளனர். இப்பாடல் நூற்பா வகையைச் சார்ந்தது. 1000 முகத்தை பெற்றது போன்று பல்வேறு துறை செய்திகளை விரிவாக கூறினாலும் பாயிரம் இல்லையேல் அது சிறந்த நூலாக மதிக்கப்படாது. மாடங்களுக்கு ஓவியங்களும், பெரிய நகரங்களுக்கு கோபுரங்களும், அழகிய தோள்களை கொண்ட மகளிருக்கு அணிகலன்களும் எழிலை தரும். அவை போன்று எல்லா வகை நூல்களுக்கும் முன்னர் அழகு தருவதற்காக அணிந்துரையை புலவர்கள் பெருமையுடன் சேர்த்து வைத்தனர். நெக்ஸ்ட் இலக்கண குறிப்பு. மாநகர்னா உரிச்ச தொடர், காட்டல், கோடல் தொழிற்பெயர்கள், கேட்போர் வினையாளுடைய பெயர், 5ம் முற்றுமை. பகுபத உறுப்பிலக்கணம். வைத்தார், வை ப்ளஸ் இத்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆர், வை பகுதி, இத்து சந்தி, இத்து இறந்த கால இடைநிலை, ஆள் பலர்பால் வினைமுற்று விகுதி. புணர்ச்சி விதி. அணிந்துரை அணிந்து ப்ளஸ் உரை, உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும், அணிந்து ப்ளஸ் உரை உடல்மேல் உயிர்வந்து ஒன்றுவது இயல்பே அணிந்துரை. பொதுச்சிறப்பு பொது ப்ளஸ் சிறப்பு, இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்முன் கசதப மிகும். பொதுச்சிறப்புன்னு ஆயிடுச்சு. இவர் தான் பவணந்தி முனிவர் நன்னூலை எழுதினவர். நெக்ஸ்ட்டு நூல்வெளி. நன்னூல் தொல்காப்பியத்தை முதலாக கொண்ட வழிநூல் ஆகும். கிபி 13ஆம் நூற்றாண்டில் பவணந்தி முனிவரால் எழுதப்பட்ட தமிழ் இலக்கண நூலாகும். இந்நூல் எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம் என 2 அதிகாரங்களை கொண்டுள்ளது. எழுத்ததிகாரம் 5 பகுதிகள் கொண்டது. என்னென்னா எழுத்தியல், பதவியல், உயிரீற்று புணரியல், மெய்யீற்று பிணரியல், உருபு புணரியல் என 5 பகுதிகளையும், சொல்லதிகாரம் பெயரியல், வினையியல், பொதுயியல், இடையியல், உரியியல் என 5 பகுதிகளையும் அமைந்துள்ளன. சீயகங்கன் என்ற சிற்றரசர் கேட்டுக்கொண்டதால் பவணந்தி முனிவர் நன்னூலை இயற்றினார் என்ற பாயிரம் குறிப்பிடும். ஈரோடு மாவட்டம் மேட்டுப்புதூர் என்ற ஊரில் 8ஆம் தீர்த்தங்கரரான சந்திர பிரபாவின் கோவில் உள்ளது. இங்கே பவணந்தியாரின் உருவச் சிற்பம் இன்றும் உள்ளது. எல்லா வகை நூல்களுக்கும் அழகு தருவதாக வைக்கப்படுவது அணிந்துரை. நெக்ஸ்ட்டு 6ஆம் திணை முத்துலிங்கம். முத்துலிங்கம். இது விரிவானம். 6ஆம் திணை முத்துலிங்கம். நுழைமுன் பார்க்கலாம். காலந்தோறும் நிலையான வாழ்விடங்களை தேடி புலம்பெயர்ந்தபடியே இருந்த நாடோடி இனம் நில உடைமை சமூகமாக மாற பல்லாயிரம் ஆண்டுகள் ஆகின. மண்ணிலிருந்து பயிர்களை பிடுங்கி எறிவது போல தாய் மண்ணிலிருந்து மனித உயிர்களை பெயர்த்து எரியும் போக்கு காலந்தோறும் நடந்து வரும் பேரவலமாகும். தங்களுடைய தாய்நாட்டிலிருந்து வெளியேறியவர்களும் வெளியேற்றப்பட்டவர்களும் எதிர்கொள்ளும் அவலங்களை 6ஆம் திணை ஆறாத வடுவாக பதிவு செய்கிறது. நாங்கள் அப்போது இலங்கையில் மவுண்ட்லவினியா என்னும் இடத்தில் வாடகை வீட்டில் தங்கியிருந்தோம்.
எங்கள் வீட்டுச் சொந்தக்காரர் பெயர் ப்ரீஸ். அவருக்கு தமிழ் தெரியாது. எனக்கு சிங்களம் தெரியாது. 1958ஆம் ஆண்டு மே மாதம் ஓர் இரவு கலவரம் மெல்ல மெல்ல ஊர்ந்து கொழும்புவுக்கு வந்தது. எந்த நேரமும் எங்கள் வீடு தாக்குதலுக்கு உள்ளாகலாம் என்று உணர்ந்த எங்கள் அண்ணா எங்கள் உயிரையும் உடைமைகளையும் ப்ரீஸ்தான் பாதுகாக்க வேண்டும் என்று அவரிடம் வேண்டினார். ப்ரீஸ் அப்போதுதான் தன் நினைவுக்கு வந்தது போல் ஒரு புது மனிதராக மாறினார். எங்கள் பாதுகாப்புக்கு தான் உத்தரவாதம் என்றார். ஒரு நாற்காலியை எடுத்து வீட்டுக்கு வெளியே போட்டு அன்றிரவு முழுக்க அங்கேயே தங்கினார். தூங்கவே இல்லை. உள்ளே நாங்களும் தூங்காமல் விடிவதற்காக காத்திருந்தோம். அடுத்த நாள் காலை அங்கிருந்து 3 தமிழ் குடும்பங்களில் ஒரு குடும்பத்தின் வீடு உடைந்து சிதிலமாகிவிட்டது என்றார்கள். ஒரு குடும்பத்து ஆட்கள் இரவோடு இரவாக மறைந்து விட்டார்கள். எஞ்சியது நாங்கள் மட்டும்தான். எனக்கு கிடைத்த சட்டை. ஒரு போலீஸ் வாகனத்தில் எங்களையும் இன்னும் சில தமிழ் குடும்பங்களையும் அகதிகள் முகாமுக்கு அழைத்துச் சென்றார்கள். ஒரே ஒரு பெட்டிதான் எடுத்து வரலாம் என்று கட்டளை. என் பங்குக்கு டேனியல் டிப்போ எழுதிய ராபின்சன் குரூசோ என்ற ஒரேயொரு புத்தகத்தை கையில் எடுத்து கொண்டேன். எப்போது வீட்டுக்கு திரும்பி வருவோம் என்பது நிச்சயமில்லை. அடுத்த வேளை உணவு எப்போது எங்கே இருந்து வரும் என்பதும் தெரியாது. முகாமில் ஒரு தொண்டு நிறுவனம் அகதிகளுக்கு இலவசமாக உடைகள் வழங்கியது. ஏதோ ஒரு வெளிநாட்டில் யாரோ போட்டு வைத்த உடைகள்தாம் அவை. அதற்காக ஆட்கள் சண்டை போட்டு ஒருவர் மேல் இன்னொருவர் ஏறி நின்று பெற்று கொண்டார்கள். எனக்கு பெரிசான இரவு ஆடையின் மேல் சட்டை மட்டுமே அகப்பட்டது. கீழ்கால் சட்டை யாருக்கு போனதோ தெரியாது. அந்த மேல் சட்டையின் கடைசி பட்டன் என் கைகளுக்கு எட்டாது. ஆனால் மிக சந்தோஷமாக அதை நான் பகலிலும் இரவிலும் அணிந்து கொண்டேன். அகதி முகாமில் 2000 பேர் வரை இருந்தார்கள் என்று நினைக்கிறேன். இன்னும் பல முகாம்கள் இருந்தன என்று பின்னர் கேள்விப்பட்டேன். ஒரு மத்தியான நேரத்தின் போது அகதிகளாகிய நாங்கள் மறியல் கைதிகள் போல வரிசையில் தட்டை ஏந்தி உணவுக்காக நின்றோம். 2 கரண்டி எண்ணி தன் தட்டில் விழுந்தது. அது மஞ்சள் நிறத்தில் சோறு போலவே இருந்தது. பருப்பு முடிந்து விட்டது. யாரோ ஒருவர் போட்டு முடித்த நீளமான இரவு சட்டையோடு நான் நெடுநேரம் அங்கே நின்றேன். அப்பொழுது நான் எனக்கு சொல்லிக் கொண்டேன், இந்த நாளை நன்றாக ஞாபகம் வை. இதுவே உன் வாழ்நாளில் ஆக கீழேயான தருணம். இனிமேல் இப்படி ஒரு கணம் உன் வாழ்க்கையை வராமல் பார்த்துக்கொள். யாரோ போட்டு முடித்து தானாக கிடைத்த இரவு சட்டையை நான் பல வருடங்களாக பல தேசங்களுக்கும் ஒரு ஞாபகத்துக்காக காவி திரிந்தேன். ஒரு காலத்தில் நான் வளர்ந்து பெரியவனாகி அந்த உடையை நிரப்புவேன் என்று நினைத்தேன். அது நடக்கவே இல்லை. அந்த உடையும் ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு மாறும் இடைவெளியில் எங்கோ எப்போதோ ஏதோ ஒரு தருணத்தில் என்னை விட்டு தப்பியது. உயிர் வாழும் திறமை. சில வருடங்களுக்கு முன்னர் நான் புலம்பெயர்ந்த தமிழ் இளைஞர் ஒருவரை சந்தித்தேன். 30 வயதிருக்கும். உற்சாகமாக இருந்தார். இவருடையது வித்தியாசமான கதை. இலங்கையிலும் பாங்காக்கிலும் சிறையில் இருந்திருக்கிறார். ரஷ்யாவில் பனிப்புதைவில் மயிரிழையில் உயிர் தப்பியவர். 9 நாள் விசா கெடுவை மீறி தங்கியதற்காக சிங்கப்பூரில் இவரை குப்புற கிடக்க வைத்து 9 பிரம்மடிகள் கொடுத்திருக்கிறார்கள். கழுத்தில் மரப்பூட்டை போட்டுவிட்டு ஒரு தடியான மனிதன் பிரம்பினால் அடித்தான். அடித்து முடித்த பிறகு அதே இடத்தில் ஒரு சீனக்கிழவி மயிலிறகால் முதுகில் எண்ணெய் பூசிவிட்டாள். இருவருக்கும் சிங்கப்பூர் அரசு சம்பளம் கொடுத்தது. அமெரிக்கா போய் சேர்ந்தபோது அவருடைய கள்ள பாஸ்போர்ட்டை கண்டுபிடித்து விட்டார்கள். கையிலும் காலிலும் சங்கிலி மாட்டி கையிலே 8 எட்ராத்தில் கனமான இரும்பு குண்டை காவக் கொடுத்து நடத்தி சிறைக்கு கூட்டிச் சென்றார்கள். சிறைவாசம் முடிந்து 3 வருட பயணத்துக்கு பின்னர் கனடாவுக்கு வந்து சேர்ந்தார். அங்கு அகதியாக இருந்தபோது வேலை தேடி 17 கம்பெனிகளில் நேர்முகத் தேர்வுக்கு போனார். எல்லோரும் அவரிடம் உங்கள் கனடிய அனுபவம் என்ன, உங்கள் திறமை என்ன என்றே கேள்வி கேட்டார்கள். 18வது இடத்தில் அவர் இப்படி பதில் சொன்னார், ஐயா, எனக்கு கனடா அனுபவம் கிடையாது. ஆனால் என்னிடம் நிறைய திறமை உள்ளது. என் திறமை நான் உயிர் வாழ்வது. இன்று வரைக்கும்
உயிர் தப்பி நான் வாழ்கிறேன் என்றால் அது என் திறமை. இப்பொழுது அவர் கனரக வாகனம் ஓட்டுகிறார். அவருடைய வருமானம் சராசரி கனடியரின் வருமானத்திலும் பார்க்க 2 மடங்கு அதிகம். இது ஓர் உதாரணம்தான். ஒரு புது நாடு கிடைத்துவிட்ட சந்தோஷம் அவருடைய முகத்தில் நிரந்தரமாக இருக்கிறது. கூடவே அகதியாக வாழ்வதன் வலியும். புலம்பெயர் இலக்கியம். புலம்பெயர்வது ஒன்றும் புதிதல்ல. 1000 ஆண்டுகளாக மனிதன் புலம்பெயர்ந்தபடியே இருக்கிறான். சங்க இலக்கியம் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகிய 5 நிலங்கள் பற்றி பேசும் பல பாடல்கள் தலைவன் தலைவி பிரிந்து போவதைச் சொல்லும். பொருள்வயின் பிரிவு என்று சொல்வார்கள். பொருள் தேடப் போவதால் புலம்பெயர நேரிடுகிறது. நற்றிணை 153வது பாடலில் தனிமகனார் சினம் கொண்ட அரசனின் கொடுமை தாங்க முடியாமல் துயருற்று சொந்த ஊரை விட்டு ஓடியவர்களின் கதையை வெஞ்சின வேந்தன் பகை அலை கலங்கி வாழ்வோர் போகிய பேர் ஊர்பால் என்கிறார். 2000 வருடங்களுக்கு முன்னர் அரசரின் கொலைச்சீற்றத்திற்கு பயந்து வெளியேறியவர்கள் போலத்தான் சமீப காலங்களில் புகலிடம் தேடி அலைந்து கரை சேர்ந்தவர்களையும் சொல்லலாம். கனடாவுக்கும் தமிழ் இலக்கியத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு உண்டு. திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜி.யு. பாதிரியார் கனடாவில் பிறந்தார். தமிழ் அகதிகள் கனடாவுக்கு குடிபெயரத் தொடங்கியது 1983ஆம் ஆண்டுக்கு பின்னர்தான். அவர்கள் குடியேறிய சில வருடங்களிலேயே பத்திரிகைகள் ஆரம்பித்து விட்டார்கள். அகதி கோரிக்கை இன்னும் வெற்றி பெறவில்லை. நிரந்தர வேலை கிடையாது. அடுத்த வேலை உணவு பற்றி நிச்சயமில்லை. ஆனால் பத்திரிகைகளும் இலக்கிய சஞ்சிகைகளும் தொடங்க அவர்கள் தயங்கவில்லை. புது நாட்டுக்கு வந்தவுடன் அவர்கள் செய்தது புது வாழ்க்கையை பதிவு செய்ததுதான். ஒரு டயக்ராம் இருக்குல்ல, தமிழரோட உலக பரவல் எப்படி தமிழர்கள் எந்த நாட்டிலலாம் போய் பரவி இருந்திருக்காங்க அப்படின்றது. இந்த பக்கம் சீனா, பர்மா, தென்கொரியா, ஜப்பான், இலங்கை, ஹாங்காங், தாய்லாந்து, இந்த மாதிரி உலகம் ஃபுல்லாக எப்படி பரவி இருக்காங்க அப்படின்றது ஒரு டயக்ராமாக கொடுத்துருக்காங்க. ஈழத்துக் கவிஞர் வ.ஐ.ச. ஜெயபாலன் எழுதுகிறார். யாழ் நகரில் என் பையன், கொழும்பில் என் பெண்டாட்டி, வன்னியில் என் தந்தை, தள்ளாத வயதினிலே தமிழ்நாட்டில் என் அம்மா, சுற்றம் பிராங்க் பர்ட்டில் ஒரு சகோதரியோ, பிரான்ஸ் நாட்டில் நானோ, வழி தவறி அலாஸ்கா வந்துவிட்ட ஒட்டகம் போல் ஓஸ்லோவில். ஜெயபாலனோடது இதெல்லாம். அடுத்து, கவிதைகள் எழுத முடியாதவர்கள் அவர்கள் சேர்த்து வைத்த நூல்களை சுமந்து கொண்டு வர மறக்கவில்லை. ஒருவர் சாண்டில்யனின் கடல் புறாவை 10 வருட காலமாக தூக்கிக் கொண்டு நாடு நாடாக அலைந்ததாகச் சொன்னார். இதற்கெல்லாம் காரணம் இருந்தது. 1981ஆம் ஆண்டு மே 31ஆம் தேதியை எந்த ஒரு தமிழராலும் மறக்க முடியாது. ஓர் இனத்தை அழிப்பதற்கு அவர்கள் நூல்களை எரித்தால் போதும், அவர்கள் அறிவு மேலும் வளர்வதற்கு முடியாமல் நின்றுவிடும். ஃபாரன்ஹீட் 451 நூல் அதைத்தான் சொல்கிறது. அறிவைச் சாகடித்து விட்டால் மனிதன் செத்து விடுவான். அப்புறம் உலக அரங்கில் தமிழ். புலம்பெயர் தமிழர்களின் 2ஆம் தலைமுறை தமிழை கைவிட்டுவிடும் என்ற பொதுவான குற்றச்சாட்டு இருக்கிறது. இன்றைய கணினி யுகத்தில் தமிழ் கற்பது இலகுவாகிவிட்டது. புலம்பெயர் நாடுகளில் தமிழ் கற்க முனையும் மாணவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. இதுதான் உண்மை நிலை. இவர்களில் சிலராவது உயர்ந்த இலக்கியங்கள் படைத்து தமிழை உலக அரங்கில் முன்னிறுத்துவார்கள். தமிழர்கள் 8 கோடி பேர் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். நியூசிலாந்திலிருந்து அலாஸ்கா வரை பறந்து போய் புலம்பெயர் தமிழர்கள் 10 லட்சம் பேர் வாழ்கிறார்கள். கனடாவில் மட்டும் 3 லட்சம் தமிழர்கள் என்று கணக்கெடுப்பு சொல்கிறது. ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் ராச்சியத்தை சூரியன் மறையாத ராச்சியம் என்று அழைத்தார்கள். இப்போதோ சூரியன் மறையாத தமிழ் புலம் என்று சொல்கிறார்கள். 2012ஆம் ஆண்டு தொடங்கி வரும் எல்லா வருடங்களிலும் ஜனவரி 14ஆம் நாள் தமிழர் பாரம்பரிய நாள் என பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. அத்துடன் உலகத்தில் 2வது பெரிய தேசமான கனடாவில் முதன்முறையாக ஒரு புதிய சாலை ஒன்றுக்கு வன்னி வீதி
என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. இது சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு. வன்னி வீதி தமிழர்களுக்கு சொந்தமான வீதி. இந்த வீதியை ஒன்றும் இலகுவாக சிதைக்க முடியாது. நூலகத்தை எரித்தது போல இதை அழிக்க முடியாது. என்றென்றைக்குமாக கனடாவில் ஈழத்தமிழரின் புலம்பெயர் வரலாற்றை நினைவுபடுத்தியபடியே இந்த வீதி நிற்கும். பணியும் பணி சார்ந்த நிலமும். சங்க இலக்கியத்தின் 8 தொகையில் 1 500 ஐவகை நிலத்திற்கும் ஒவ்வொரு 100 பாடலாக 5 100 பாடல்கள் கொண்டது. அந்நூலில் பணியும் பணி சார்ந்த நிலத்திற்கும் பாடல்கள் இல்லை. புலம்பெயர்ந்த 10 லட்சம் மக்கள் சென்றடைந்தது பனி பிரதேசங்களுக்குத்தான். என்னுடைய கிராமம் கொக்குவில். அங்கே காகம் இருந்தது. 6 மணிக்குருவியும் இருந்தது. சரியாக காலை 6 மணிக்கு இந்த குருவி கீ ஈ ஈ ஈக் கீக் கீக் என்று சத்தமிடும். காகத்துக்கு பறக்கும் எல்லை 2 மைல் தூரம். 6 மணிக்குருவிக்கு எல்லையே கிடையாது. இமயமலைக்கு பறந்து போய் மீண்டும் திரும்பும். ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்தவர்கள் இந்த 6 மணிக்குருவி போல. அவர்களுக்கு எல்லையே கிடையாது. அவர்கள் உலகம் பனியும் பனி சார்ந்த நிலமும். ஆம், 6ஆம் திணை. அவ்வளோதான். நூல்வெளி. எழுத்தாளர் ஆ. முத்துலிங்கம் இலங்கையிலுள்ள யாழ்ப்பாணத்துக்கு அருகிலுள்ள கொக்குவில் கிராமத்தில் பிறந்தவர். பணி நிமித்தமாக பல நாடுகளுக்கு பயணித்திருக்கும் இவர் தற்போது கனடாவில் வசித்து வருகிறார். அக்கா மகாராஜனின் ரயில் வண்டி, திகட சக்கரம் உள்ளிட்ட பல சிறுகதை தொகுப்புகளை வெளியிட்டிருக்கிறார். அம்சவிருத்தி என்னும் சிறுகதை தொகுப்புக்கு 1996ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் முதல் பரிசினை பெற்றவர். வடக்கு வீதி என்னும் சிறுகதை தொகுப்புக்கு 1999ஆம் ஆண்டு இலங்கை அரசின் சாகித்ய அகாடமி சாகித்ய பரிசையும் பெற்றிருக்கிறார். அடுத்தது இலக்கணம் தனியாக பார்க்கலாம். இதோட அவ்வளோதான். இந்த லெசன் கதை முடிஞ்சு. பாய்.